ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாஷிங் மிஷினை டப் க்ளீன் எப்படி பண்ண போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாஷிங் மிஷின் வாங்கி 2 வருஷம் ஆகுது. இதோட பிராண்டோட நேம் வந்து IFB. 2 வருஷமாக நான் டப் க்ளீன் பண்ணாமையே வச்சுருக்கேன். டப் க்ளீன் பண்ணாமல் வாஷிங் மிஷினை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு இந்த மிஷினை டப் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணணும். வாஷிங் மிஷினில் கீழே வந்து ஒரு சின்ன டோர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் இந்த மாதிரி டூத் பிரஷ் வச்சு தேய்ச்சா நல்லா பளிச்சுன்னு போயிடும். இது பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். இது எப்படி க்ளோஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்டே நல்லா நோட் பண்ணிட்டு அதே மாதிரி தான் நம்மளும் க்ளோஸ் பண்ணணும். இல்ல அப்படின்னா தண்ணி எல்லாம் இது வழியா லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். 2 வருஷமா நான் இதை க்ளீன் பண்ணாம வச்சிருக்கிறதுனால இவ்வளோ அழுக்கு கரைகள் இருக்கு. அதெல்லாம் ஒரு டூத் பிரஷ் வச்சு தேய்ச்சிட்டு நல்ல பைப்பை ஓபன் பண்ணிட்டு அந்த தண்ணியோட ஃபோர்ஸ்ல கழுகி எடுத்தோம் அப்படின்னா நல்லா சுத்தமாயிரும். அழுக்கு ஃபுல்லாவே போயிடும். அந்த மாதிரி தான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க, பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும் எந்த அளவுக்கு அழுக்கு இருந்துச்சு, இப்போ எந்த அளவுக்கு க்ளீன் ஆயிருக்கு அப்படின்னு. இதை க்ளீன் பண்ணிட்டு உள்ளேயுமே இந்த மாதிரி நல்ல ஃபோர்ஸா தண்ணி விட்டு க்ளீன் பண்ணணும் அப்படின்னா உள்ள இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துருது. பாருங்க எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சு அப்படின்னு. இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணும்போது இதுல வந்து ஒரு ஏரோ மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு வாஷிங் மிஷினுக்கும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். இந்த வாஷிங் மிஷின்ல இப்படி இருக்கு, இந்த ஏரோ மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை ஃபர்ஸ்டே நம்ம பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அதே மாதிரி க்ளோஸ் பண்ணா போதும். தப்பா பண்ணிட்டோம் அப்படின்னா இது வழியா தண்ணி எல்லாம் லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்ததா இதுக்கு வந்து அமேசான்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அது என்ன அப்படின்னா IFB மிஷின் கிளீனிங் பண்ற டப் கிளீன் பண்ற பவுடர் தான் வாங்கியிருக்கேன். ஒரு மிஷினுக்கும் ஒரு மாதிரியான பவுடர். நீங்க உங்களோட பிராண்ட் என்னவோ அதுபடி செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இல்ல அப்படின்னா நம்ம வாஷிங் மிஷின் ஃபிக்ஸ் பண்ண வருவாங்க இல்லையா, அவங்க கிட்ட கூட நம்மளோட பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். நான் IFBயோடது வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து இந்த பவுடர் கிடைச்சிருக்கு. 3 பேக்கெட் இருக்கு. இது வந்து மாசம் ஒரு பேக்கெட் வந்து போட்டு கிளீன் பண்ணணும். மிஷினை ஓபன் பண்ணோனையும் இந்த ரப்பர் கிட்ட பாத்தீங்கன்னா நல்லா அழுக்கு இருக்கும். அங்க கொஞ்சம் மீதி எல்லா பவுடரையுமே வாஷிங் மிஷினுக்குள்ள போட்டுட்டேன். ஒரு பேக்கெட் ஓபன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு பேக்கெட் பவுடர் ஃபுல்லாவே யூஸ் பண்ணிடணும். பேலன்ஸ் பவுடர்லாம் வைக்க கூடாது. இப்போ எல்லா பவுடரையுமே மிஷின்ல போட்டாச்சு. இந்த பிராண்ட் பவுடர் தான் வாங்கியிருக்கேன். IFB மிஷினுக்கு இந்த பிராண்ட் பவுடர் வாங்கியிருக்கேன். உங்களோட வாஷிங் மிஷின் என்ன பிராண்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வாங்கிக்கோங்க. இப்போ மிஷினை வந்து ஓட விட்டுறலாம். டப் கிளீன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நார்மல் டப் கிளீன் வந்து 33 நிமிஷம் தான் இதுல வந்து ஆப்ஷன். இப்போ நம்ம வாஷிங் மிஷின் கிளீன் பண்றதுக்கு அதுக்கு தனியா ஆப்ஷன் கொடுக்கணும். இப்போ நம்ம துணி அலசி காஞ்சு வரக்கு 33 நிமிஷம் காமிக்கும். வாஷிங் மிஷின் கிளீன் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரம் காமிக்கும். இதையே ஒரு 2 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணுனா எனக்கு 1.5 மணி நேரம் காமிச்சுது. மிஷினுக்கு இப்போ டப் கிளீன் ஆப்ஷன் கொடுத்து மிஷினை ஓட விட்டுடலாம். 1.5 மணி நேரம் நல்லா க்ளீன் ஆயிரும். 1.5 மணி நேரம் டைம் எடுத்து நல்லா மிஷினை க்ளீன் ஆக்கி ஃப்ரெஷ் ஆக்கி கொடுக்கும். இப்போ நம்ம எதுக்காக வாஷிங் மிஷினை டப் கிளீன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடிக்கடி நம்ம டப் கிளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா மிஷினில் இருக்கிற அழுக்குகள் எல்லாமே போய் மிஷினை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கோம். இதுவே நம்ம நாள் கணக்கா வருஷ கணக்கா டப் கிளீன் பண்ணாம விட்டோம் அப்படின்னா அதுல இருக்கிற அழுக்குகள் எல்லாம் போய் தேங்கி மிஷினையே வந்து பாலாக்கிரும். நம்ம மிஷின்ல துணியை துவைக்கிறதுக்காக போடும்போது அந்த மிஷின்ல போடுற துணிகளோட அழுக்குமே போகாது. இதுக்காக தான் அடிக்கடி வந்து நம்ம டப் கிளீன் பண்ணி வச்சுக்கணும். மிஷின் பாலாகாம இருக்கிறதுக்கும் துணிகள் எல்லாம் பாலாகாம நல்லா ஃப்ரெஷ்ஷா நல்லா அழுக்கு போறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் வந்து இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட மிஷினுக்கு லாங் லைஃப் கிடைக்கும். ஒரு வாஷிங் மிஷினுக்கு ஒரு மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்க மிஷின் எந்த பிராண்டோ எந்த மாதிரி மெத்தட்ல டப் கிளீன் பண்ணணுமோ அதெல்லாம் பார்த்து நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை பண்ணுங்க. நான் இன்னைக்கு மிஷினுக்கு டப் கிளீனுக்காக யூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து அமேசான்ல தான் வாங்கினேன். அதோட ரேட் வந்து 300. ஒரு பேக்கெட் வந்து 100 rupees வருது. இதுல 3 பேக்கெட் கொடுத்துருக்காங்க. மாசம் ஒன்னு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்க மிஷின் பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பவுடரை டீலர் கிட்டயோ அல்லது ஆன்லைன்லயோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து டப் கிளீன் ஆகி மிஷின் பார்க்கறதுக்கு எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. இந்த ரப்பர்ல இருக்கிற அழுக்கு எல்லாமே போய் நல்லாவே மிஷின் பார்க்க நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இப்போ மிஷின் எல்லாம் நல்லா தொடச்சிட்டு ஒரு half day வந்து இந்த டோரை ஓபன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா போதும். இதுல இருக்கிற பேட் ஸ்மெல் எல்லாம் போய் நல்லாவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அடுத்த டைம் நீங்க துணி போட்டு துவைக்கும் போது நல்லாவே சேஞ்சஸ் தெரியும். முன்னத்தை விடவே துணியில இருக்கிற அழுக்கெல்லாம் போய் துணியுமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.